ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்க்கு என்ன மாதிரி நீங்களும் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கே நம்ம டே 3 வரைக்கும் உயிர்நாடியில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 4 தான் நான் படிக்கலான்னு எடுத்திருக்கேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டே 3யும் டே 4ம் எனக்கு நல்ல ஈஸியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. டே 4மே எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை, ஈஸியாகவே நான் படித்து முடிச்சிட்டேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே தமிழ் வந்து டே 3 டே 4 படிக்க அன்னைக்கு நான் படிப்பேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதை போல் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டே 3ல நான் பாதி தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மீதி உள்ள தமிழையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட்டு. ஜிஎஸ் ஐஎன்எம்ல இருக்கிற இயர்ஸ் எல்லாம் நான் எப்படி மெமரைஸ் பண்ணேன், கஷ்டமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணினாலே நமக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். இன்னொன்று இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இருந்தாலுமே நம்ம எல்லாத்தையுமே படிக்கணுங்கிறதுனால அதை ரிப்பீட்டட் ரிவிஷன் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அது மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் வச்சு படிப்பாங்க, நிறைய பேர் கதை வச்சு படிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு செட் ஆகாது பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு கதை வச்சு எல்லாம் படிக்க தெரியாது. நான் சரியான மக்கப் கேஸ் பார்த்துக்கோங்க. அதனாலேயே நான் வந்து ரிப்பீட்டட் ரிவைஸ் பண்ணப்போ தான் எனக்கு வந்து மைண்டில் இயர்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆச்சு. ஜென்ரலாகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, புக்கில் இருக்கிற எல்லா இயர்ஸையுமே நம்ம மக்கப் பண்ணாலும் சரி, இல்லைனா கதை வச்சு படித்தாலும் சரி, ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டோன்னா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுல தான் எல்லாமே நமக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான் மக்கா. நெக்ஸ்ட் ஸ்டடி விலாகில் மீட் பண்ணலாம்.